வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதற்காக அரசு ஆண்டுக்கு 10,500 கோடி ரூபாய் செலவு செய்கிறது. இந்நிலையில் மூத்த குடிமக்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுகின்றனர். எனவே இவர்களுக்காகவே பிரத்யேக வசதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் ஒரு சில புகார்கள் மீண்டும் முளைக்க துவங்கி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மிக குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனைத் தவிர பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரண நிதிகள் போன்றவைகள் உட்பட அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் அட்டை மூலமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. இதனாலும் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே பலனை பெற்று வருகின்றார்கள். அதேபோல ரேஷன் கார்டுகளில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தல், செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல், ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்களை செலுத்துதல் போன்றவற்றைகளையும் தமிழக அரசு உடனுக்குடன் தீர்த்து வைத்து வருகிறது. இப்படி பொதுமக்களின் குறைகளையும் புகார்களையும் அதிருப்திகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்களை தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் மாவட்டந்தோறும் நடத்தி வருகிறது. அது மட்டுமல்ல, கோடை காலங்களில் சில விசேஷ அறிவிப்புகளும் வெளியாவது வழக்கமாகும். காரணம், கடந்த வருடம் மார்ச் மாதம் கோடை காலத்தின் போது ரேஷன் கடைகளுக்கு வெயிலில் அலைக்கழிக்க கூடாது, அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் மொத்தமாக வழங்கிட வேண்டும், யாரையும் கடைகளில் நீண்ட நேரம் காக்க வைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது நினைவிருக்கலாம். கடந்த மாதமும் ஒரு புதிய வசதி கொண்டு வரப்பட்டது. அதாவது, மூத்த குடிமக்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல சிரமப்படுகின்றனர். அவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களில் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும். இதற்கு அதிகாரிகள் ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் செய்வதாக புகார்கள் எழுந்ததால் இந்த சேவைக்கு www.tnpds.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் வசதியை உணவுத்துறை துவங்கியிருக்கிறது. இது மூத்த குடிமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. எனினும் பல கடைகளில் படிவம் வழங்கி ஒப்புதல் பெற்ற மூத்த குடிமக்களுக்கு பொருட்கள் வழங்க மறுப்பதாக புகார்கள் மீண்டும் எழுந்துள்ளன. தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்ப உரிய முறையில் அங்கீகார படிவம் வழங்கி ஒப்புதல் பெறப்பட்டுள்ள நிலையில் அந்த நபருக்கு பொருட்களும் வழங்கப்பட்டன. இப்போது கோடை வெயில் கொளுத்தி கொண்டிருக்கும் போது விண்ணப்ப படிவத்தில் ஒப்புதல் பெற்றது ஏற்கப்படாது. இணையதளத்தில் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்றால்தான் பொருட்கள் வழங்கப்படும் என்று கடை ஊழியர்கள் சொல்லி பொருட்களையும் தர மறுக்கிறார்களாம். இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தீர்வு கிடைக்கவில்லையாம். வெப்சைட்டில் விண்ணப்பிப்பது தொடர்பாக எந்த விவரமும் அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பில் வெளியிடப்படாத நிலையில் எப்படி விண்ணப்பித்து ஒப்புதல் பெற முடியும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே படிவம் வாயிலாக ஒப்புதல் பெற்றவர்களுக்கு தொடர்ந்து பொருட்களை தடையின்றி வழங்க அதிகாரிகள் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. இந்த கோரிக்கை மீது தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.